To all the aspirants, நம்ம இன்னைக்கு 17 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். இந்த மாநிலத்தின் நடனம் சுவா மற்றும் வேதமதி சத்தீஸ்கர். பராவ் மற்றும் டாங்கா இந்த மாநிலத்தின் நடனம் ஜார்க்கண்ட். திகம்பதா மற்றும் போப்பீர் இந்த மாநிலத்தின் நடனம் அருணாச்சல பிரதேசம். நுப்பா மற்றும் ஜகோய் இந்த மாநிலத்தின் நடனம் மணிப்பூர். எம்.எஸ். சுப்புலட்சுமி சிதம்பரம் சுப்பிரமணியம் 1998ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவனா வசன சாகித்யம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பக்தி பந்தாரின்னு அவரை சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமனம் செய்தல் அப்படிங்கிற விஷயத்த அயர்லாந்து நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 இருந்து 85 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 17 நம்ம இந்திய அரசியலமைப்பு அமைப்பு அதிகாரப்பூர்வ மொழிகளை சொல்லியிருக்காங்க. பகாரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. பஞ்சாப்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை முக்சார் கண்காட்சி, பிரச்சின் காலகேந்திர நிறுத்திய சங்கீத சம்மேளன். சிடி ராம கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் ரிசல். PM ஜன் விகாஸ் காரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. சௌபாகிய யோஜனா மின்சார அமைச்சகம் 2017. பிரதம மந்திரி மாத்ருவதா வந்தன யோஜனா மகளிர் 2017. பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா பெட்ரோலிய அமைச்சகம் 2016. ஸ்டாண்ட் அப் இந்தியா நிதி மற்றும் சமூக நிதி அமைச்சகம் 2016. 6வது தேசிய நீர் விருதுகள் 2024 சிறந்த மாநிலம் பிரிவில் சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலம் எது? மகாராஷ்டிரா. ஐக்கிய நாடுகள் நீர் மாநாட்டில் இணைந்த தெற்காசியாவில் முதல் நாடு வங்கதேசம். 2025 நவம்பரில் பிரம்மஷிரா பயிற்சி எங்கு நடத்தப்பட்டது? குஜராத். பலதரப்பு மலபார் பயிற்சி 2025 இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் INS அது INS சகாயத்ரி. நகர்ப்புற இந்தியா முழுவதும் உள்ள குப்பை தொட்டிகள் தளங்களை சுத்தம் செய்வதை விரைவுபடுத்துவதற்காக எந்த அமைச்சகம் குப்பை தள சீரமைப்பு திட்டத்தை தொடங்கியது? வீட்டு வசதி அமைச்சகம். அயர்லாந்தின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? கேத்தரின் மார்டினா கோனோலி. இன்கா ருகுயினின் லித்துவனியா நாட்டுடைய பிரதமர். இர்ஃபான் அலி கயானாவுடைய அதிபர். CP ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் 15வது துணை ஜனாதிபதி. பேட்ரிக் ஹெர்மேனி சிச்சிலஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. ரோட்ரிகோ பாஸ் பொலிவியா நாட்டுடைய ஜனாதிபதி. பால் பிக்யா கேமரூனுடைய ஜனாதிபதி. உணவு மற்றும் வேளாண்மை நிலை 2025 அறிக்கையை வெளியிட்டுள்ள அமைப்பு எது? ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். டைம் அவுட்டின் நகர வாழ்க்கை குறியீடு 2025 படி ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரம் எது? மும்பை. ஸோ இந்த குறியீடின் படி உலகத்திலே மகிழ்ச்சியான ஒரு நகரம் அப்படின்னா அது அபுதாபி. 2023 விவசாய பொருட்களின் உலகளாவிய ஏற்றுமதியில இந்தியா 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. சிப்ரியின் படி உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர் நாடு உக்ரைன். ICA உலக கூட்டுறவு கண்காணிப்பு 2025 உலக அளவுல முதல் மற்றும் 2வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடியது அமில் இஃப்கோ நிறுவனம். எந்த அமைச்சகம் ரியல் கிராஃப்ட் போர்ட்டலை உருவாக்கியுள்ளது? மீன்வள அமைச்சகம். ஸோ மீன் பிடிக்க போறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு அக்சஸ் பாஸ் தான், ஒரு நுழைவாயில் தான் இந்த ரியல் கிராஃப்ட் போர்ட்டல். கலாச்சார அமைச்சகம் மேரா கோவான் மேரா தரவர் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேசிய மகளிர் ஆணையம் யசோதோ AI எழுத்துரு திட்டம். வடகிழக்கு பிராந்திய மாணவர்களுக்கிடையே விண்வெளி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை பற்றி விழிப்புணர்வை ஊக்குவிக்க விதமா ஸ்பார்க் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆபார் ஆன்லைன் ஸ்டோர் கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ்க்கு கீழே செயல்படுது. 15வது இந்தியா வியட்நாம் பாதுகாப்பு கொள்கை உரையாடலை நடத்திய நகரம் எது? வியட்நாம்ல ஹனோய் அப்படிங்கிற பகுதி. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்குவதற்கான இந்தியன் ஏர்போர்ஸ் உடைய மொத்த மதிப்பு 2 லட்சம் கோடி. இந்திய நாடு மொராக்கோ நாட்டுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்புல ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இந்திய ராணுவத்துடன் சக்ஷம் கவுண்டர் UAS கட்டத்தை உருவாக்குகிறது. அந்தே சி லட்சுமி நாராயணன் காலமானார். அவர் யார்? தெலுங்குடைய கவிஞர், ரீசெண்டா இறந்து போயிருக்காரு. ஜாகிர் ஹுசேன் தபலா இசைக்கலைஞர் இறந்துட்டாரு. துளசி கவுடா பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க, இறந்துட்டாங்க. சாம் நுஜாமோ நாமிபியாவோட முதல் ஜனாதிபதி. மாயாதர் ரவுத் ஒடிசி நடனத்தின் தந்தை. ஜோஸ் முஜிகா முன்னாள் உருகுவே அதிபர். சாரதா ஹாஃப்மன் பரதநாட்டிய குரு, காலக்ஷேத்ரா ஆசிரியர்.